Hi friends, welcome to our channel How to Finally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐகானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம தமிழக அரசு சார்பாக தனிநபர் கடன் திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது யார் யாருக்கு எலிஜிபிள், எவ்வளோ அமௌண்ட், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது பார்த்துருவோம். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் டாம்கோ சார்பாக தனிநபர் கடன் திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த தனிநபர் கடன் திட்டத்தின் மூலம் ரூபாய் 30 லட்சம் வரையிலான கடன் தொகை நீங்க பெற முடியும். இது எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிநபர்கள் சுயமாக தொழில் வியாபாரம் செய்ய கறவை மாடுகள் வாங்க கடன் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு என்னென்ன தகுதிகள் வேணும், எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. விண்ணப்பதாரர் மதவெளி சிறுபான்மை இனத்தவரான இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள், சீக்கியர்கள், புத்த மதத்தவர்கள், பார்சிகள், ஜெயினர்கள் ஆகியோர்களில் ஒருவராக இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர் 18 வயது முதல் 60 வயதுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் வழங்கப்படும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து டாக்குமெண்ட்ஸ், நீங்க ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பங்களை கீழ்கண்ட ஆவணங்களின் நகலுடன் அந்தந்த மாவட்ட பிற்படுத்தோர் சிறுபான்மையினர் நல அலுவலர்கள், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம், கூட்டுறவு வங்கிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுபான்மையினர் மத சான்றிதழ் கண்டிப்பா தேவை. சாதி சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருமான சான்றிதழ், உணவு பங்கீடு அட்டை அல்லது இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் திட்ட அறிக்கை, வங்கிகள் கோரும் தேவையான ஆவணங்கள், இது எல்லாமே நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கடனுக்கு எப்படி நாம விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. அதற்கும் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை: கடன் விண்ணப்ப படிவங்கள் பின்வரும் அலுவலகங்களில் கிடைக்கும். அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் மற்றும் மாவட்ட சிறுபான்மையினர் அலுவலகம், அங்க இதற்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகங்கள்ல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அல்லது அதன் கிளைகள் அல்லது நகர கூட்டுறவு வங்கி அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில நீங்க இந்த லோனுக்கு நீங்க அப்ரோச் பண்ணலாம். அங்க போய் நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனும் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கடுத்து அளவீடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டு வருமானம்: திட்டம் 1க்கு ஆண்டு வருமானம் கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் ரூபாய் 3 லட்சத்துக்கு மிகாது இருத்தல் வேண்டும். திட்டம் 2க்கு திட்டம் 1 கீழ் நன்மை பெற முடியாத நபர்கள் மற்றும் ரூபாய் 8 லட்சம் வரை ஆண்டு வருமானம் கொண்டவர்கள் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டம் 1, திட்டம் 2 என்று பிரிச்சு வச்சிருக்காங்க. அதிகபட்ச கடன் தொகை திட்டம் 1க்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 20 லட்சம். திட்டம் 2க்கு அதிகபட்ச கடன் தொகை 30 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்டி விகிதம்: ஆண்களுக்கு ஆண்டிற்கு 6%, திட்டம் 1க்கு. திட்டம் 2ற்கு ஆண்டிற்கு 8%. வட்டி விகிதம்: பெண்களுக்கு ஆண்டிற்கு திட்டம் 1ல் 6%, திட்டம் 2ல் ஆண்டிற்கு 6%. ஆண்களுக்கு ஆண்டிற்கு 8% சொல்லியிருக்காங்க திட்டம் 2ல. ஆனால் பெண்களுக்கு ஆண்டிற்கு 6% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு திட்டம். திருப்பி செலுத்தும் காலம் அதிகபட்சமாக 5 ஆண்டுகள், அதாவது 60 months 60 மாசம். திட்டம் 2க்கும் அதிகபட்சம் 5 ஆண்டுகள், அதாவது 60 months 60 மாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக நீங்க இந்த தனிநபர் கடன் திட்டத்திற்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தகுதி வேண்டும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க வாங்கணும் அப்படிங்கிற எல்லா தகவலும் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்துட்டோம். ஆக இதற்கு நீங்க எலிஜிபிளா இருந்து தனிநபர் கடன் வாங்குறதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா உங்களுக்கு லோன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க இந்த குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.